இந்த வீடியோவில் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அதாவது இஎஸ்ஐசிலேருந்து பயங்கரமான ஒரு அப்டேட்டை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே இத்தனை நாளாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த விஷயத்தை அஃபிஷியல் வெப்சைட்டு நைட்டு 11:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிமெம்பர் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ என்ன அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே நீங்கள் பிளேலிஸ்ட் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு தனியாக பிளேலிஸ்ட்டு போட்டிருப்பேன். ஸோ இதில் மொத்தம் டோட்டலாக 12 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ இந்த 12 வீடியோஸ் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து இஎஸ்ஐசி நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை அப்படின்றதும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அடிஷ்னலாக உங்களுக்கு 2019 இஎஸ்ஐசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அண்ட் தென் எப்படி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது. ஸோ பேசிக்லேருந்து அட்லீஸ்ட் ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட் 1 பார்ட் 2 ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டிருப்பேன். நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அந்த அப்ளிகேஷனை எப்படி எடிட் பண்ணுறது, லைக் எப்படி அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஏன் இது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸோ நம்மளோட சேர்ந்து படிக்கலாம் சேனலில் எந்த ஒரு ஃபேக்கான நோட்டிஃபிகேஷனை எதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% ட்ரூவான நோட்டிஃபிகேஷன்ஸை தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேர்ந்து படிக்கலாம் சேனலில் A to Z எக்ஸாமினேஷன் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்து அப்ளிகேஷனை அவங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எல்லாமே கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் இப்போது நம்ம அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி முடித்து எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோடய ஹார்ட் ஒர்க்காக ஸோ நீங்கள் எல்லாருமே என்னோடய ஹார்ட் ஒர்க்கை என்கரேஜ் பண்ணுறதுக்காக லைக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் சேனல் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாமே லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து எனக்கு அப்டேட் எடுத்துகிட்டு கொடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் ஒர்க்கு அண்ட் தென் யூடியூப் சேனல் அண்ட் தென் என்னோட எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா டே டு டே அப்டேட் உங்களுக்கு எடுத்துகிட்டு எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் பண்ணுவேன். ஸோ தயவு செஞ்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா, உங்களோட லைக் மூலயமா, உங்களோட ஷேர் மூலயமா. ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் க்ரோமில் esi.gov.in/requirement அப்படின்னு போடுங்க. சப்போஸ் அப்படி நீங்கள் போட முடியல அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த பேஜுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 3 பாருங்கள் இஎஸ்ஐசி ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஆஃப் மார்க் லிஸ்ட் ஃபார் பேராமெடிக்கல் எக்ஸாம் ஹெல்ட் ஆன் 10/12/2023. ஸோ நமக்கு பேராமெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா December 10, 2023 கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்றத தெளிவாக கவனிங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பிடிஎஃப் எல்லாம் போயிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஆஃப் மார்க் லிஸ்ட் பேராமெடிக்கல் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்
டெக்னிக்கல்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக வந்து மெரிட் லிஸ்ட் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ நம்மளோட ஃபார்மசிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மார்க் லிஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதி அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது வந்து ஹோமியோபதி ஃபார்மசிஸ்ட்டுக்கு. ஸோ நீங்கள் டேரெக்டாக கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ அலோபதி எழுதினவங்க அலோபதி மார்க் லிஸ்ட்டை வந்து பாருங்கள். ஸோ ஹோமியோபதி எழுதினவங்க அவங்க வந்து அந்த பிடிஎஃப் வந்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த 2 பிடிஎஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் மூலமா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து தெளிவாக வந்து கவனிங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மார்க்ஸ் நம்ம பேராமெடிக்கல் எக்ஸாமினேஷன் 10 டிசம்பர் 2023 வந்து கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேப்பர் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணாங்க. டெஸ்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பரு, டெஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, அரித்மெட்டிக் எபிலிட்டி. ஸோ இது 3மே சேர்ந்து தான் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் வந்து பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, யூஆர், பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து அப்ளிகேஷனில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும் போதே பார்த்துருப்போம். 45% மார்க்ஸ் வந்து யூஆர் கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிள், ஓபிசி கேட்டகரிக்கு 40%, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 35%, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 30% மார்க்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் பேப்பர் அதாவது பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்றதுனால ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 17.5, அடுத்து 17.5 எஸ்டிக்கு, ஓபிசிக்கு 20 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 22.5 கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடிக்கு 15 அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 17.5 வந்து கட் ஆஃப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மூலயமா தான் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அது மேட்ரு கிடையாது. ஸோ உங்களோட மார்க்ஸ் வந்து நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வரணும். உங்களோட ஃபஸ்ட்டு பேப்பரும் உங்களோட செகண்ட் பேப்பர் 2மே ஆட் பண்ணி ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோ வருதோ ஸோ அந்த டோட்டல் மார்க்கை கேல்குலேட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஹோப் நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம புக்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா ஸோ அந்த புக்ஸை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மார்க் லிஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் அலோபதின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆயிரும். ஸோ இந்த பிடிஎஃப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தெளிவாக வந்து கவனிங்க. இந்த பிடிஎஃப்பை நம்ம எப்படி ரிசல்ட் செக் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த இஎஸ்ஐசி போஸ்ட்டுக்கு நம்ம வந்து எலிஜிபிளா, இதில் இருக்க எல்லா நேம்ஸும் வந்து எலிஜிபிளா அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ தெளிவாக வந்து கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஹெட் டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்து ரீஜன், ஸோ நம்மளோட இந்தியாவில் எத்தனை ரீஜன் இருக்கோ ஸோ அத்தனை ரீஜனும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத போனீங்க இல்லையா, ஸோ அந்த அட்மிட் கார்டில் உங்களோட ரோல் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த அட்மிட் கார்டில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் உங்களோட நேம், எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸு அவங்களோட நேமு, அண்ட் தென் அவங்களோட கேட்டகரினா அவங்களோட கம்யூனிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் நாலேஜ், அதாவது நம்மளோட ஃபார்மசிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏ, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, அரித்மெட்டிக்கு, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கேட்டிருப்பாங்க. டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா ஜிஏ, ஜிஐ, ஏஏன்னு, ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பார்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் நம்மளோட ஃபார்மசியோடது, அடுத்து இந்த பேப்பர் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, அரித்மெட்டிக்கு, அண்ட் தென் நம்ம டோட்டலாக எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணோம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் உங்களை சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1ல் டெல்லி ரீஜனில் இருக்க அவங்களோட ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஸோ அவங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க. ஸோ அவங்க ப்ரொஃபஷ்னல் நாலேஜ், அதாவது ஃபார்மசிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13.5 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மற்ற பார்ட்டு
ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, அரித்மெட்டிக் எபிலிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து ஒழுங்காகவே அவங்க வந்து எக்ஸாமினேஷன் வந்து பண்ணலை. ஸோ அதனால் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா 0 மார்க் மைனஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட டோட்டல் மார்க்கே என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, டெக்னிக்கல் ப்ரொஃபஷ்னல் நாலேஜு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டோட்டல் மார்க்கு. இதே ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப்பை கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களோட மார்க்ஸ் நம்மளோட தமிழ்நாடு ரீஜனில் நீங்கள் உங்களோட பேர் அண்ட் தென் உங்களோட கம்யூனிட்டி அண்ட் தென் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றது எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். அண்ட் தென் ப்ரோ இதெல்லாம் ஓகே ப்ரோ, மார்க்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து நான் எலிஜிபிள் அப்படின்றது எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் ஆஃப் அலோபதிக் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த அப்டேட்டில் வர பிடிஎஃப்ல எத்தனை பேரோட நேம் வந்து இருக்கோ, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹோப் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எப்படி ரிசல்ட் பார்க்குறது அண்ட் தென் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இஎஸ்ஐசி எக்ஸாம் வந்து எழுதியிருந்தாங்க, ஸோ அவங்களுக்கு எப்படி ரிசல்ட் பார்க்குறது, ஸோ என்ன அப்படின்றது ஒன்றுமே புரியல அப்படின்னா, ஸோ நம்மளோட வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி ஸோ ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ஃபார்மா கம்யூனிட்டி க்ரோ ஆக ஸோ உங்கள் ஃபார்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.